வணக்கம் மக்களே. பூனைக்குட்டி இப்போ தான் கூட்டி போய் ஹாஸ்டல் போய் ஊசி போட்டுட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டாங்க. அந்த ஊசி ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவரானது. ஒரு ஊசி 140 ரூபா. அது ட்ரிப்ஸ் போட்டு அதில் தான் ஏற்ற முடியுன்ட்டாங்க. நேராக போட்டால் பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னாங்க. அது இந்த ப்ளட்டு கால் நடக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்போ நான் அங்கே போயிருந்தப்போ ஒரு பெரியவர் இந்த வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் போகிறோம். ஒரு பெரியவர் ஒரு பூனைக்குட்டிக்கு தூக்கிட்டு வந்தார். அது இடுப்புக்கு கீழே நாய் எல்லாம் கடித்து சும்மா தொங்குது. நம்ம ரிப்பன் எப்படி கட்டி துணி ஏதாவது தூக்கில் போட்டால் தொங்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் பின்னாடி கால் எல்லாமே கடித்து குதறி தொங்கிட்டு கிடக்குது. அவர் வளத்தில் எங்கேயோ ரோட்டில் அடிவிட்டு ஒரு ஓரத்தில் கடந்துருக்குது, ரோட்டோரத்தில். அது எதை இவர் கண்ணுக்கு தட்டுப்பட்டு கொண்டு வந்திருக்காரு. அது பேர் இதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க. அவர் யாரோ அந்த பூனை தெரியல, ரோட்டில் எங்கிட்டோ ஒரு காட்டு வழியில் கொண்டு விட்டுறாங்க. அந்த குட்டி போட்டால் அது கொண்டு விட்டால் அது பாவா கஞ்சிக்கலாமல் ரொம்ப இத்தினூண்டு. எங்கள் பூனைக்குட்டியோட இத்தினூண்டு. நான் ஷார்ட் வீடியோ போடுற பாருங்கள். எனக்கே பாவமாக போச்சு, கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. என்ன வந்துச்சு தெரியுங்களா மனசில்? ஐயோ, அதையும் நம்ம எடுத்து காப்பாற்றிக்கலாமா, கொண்டு போயிடலாமே வீட்டுக்கு, அப்படித்தான் என் மனசு வந்துச்சு. ஆஃப்டர் ஆல் பூனைக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா பேர் இங்கே யூடியூப்பில் எனக்கு என்னுடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க யாரும் சொல்ல. மற்றவங்கெல்லாம் இந்த பூனைக்காக இதாக கொண்டு அங்கே ஆற்றுக்கிட்டு விட்ருங்க, அங்கே விட்ருங்க, தூக்கி போட்டுருங்க, இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க இப்படி சொன்னாங்க. பெரிய பூனையுமே யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க இப்போ அந்த ஆஸ்திரேல கம்ப்யூட்டர் அவங்களாம் இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நீங்கள் இந்த பூனைக்குட்டி இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்க உங்களுக்கே உடம்பு முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாங்க. அது உண்மை தான். ஆனால் இப்போ அது வளர்த்திட்டேன். இப்போ மறுபடியும் அது குட்டி போட போகுது பெரிய பூனை. சொன்னதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அக்கா இப்படி பண்ணுற, குட்டி அங்கே கொண்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னாங்க. இப்போ இந்த சின்ன பூனைக்குட்டி அங்கே புலிவேந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனோம்ல, அது கூடவே இதையும் தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. இதே சாவு கொலைக்கு கடந்தது. நான் அதனால் அதை கூட கூட்டிகிட்டு போகலாங்கிற மைண்ட் எனக்கு வரல. என் பாட்டில் அர்ஜெண்ட்டாக போயிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் இது உயிர் பொழைச்சிக்கிச்சு. அங்கே ஒரு பூனைக்குட்டி இன்றைக்கி அடிவிட்டு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதுவும் கண்டிப்பாக மனசார வேண்டிக்கிறது சிவபெருமான. அந்த உயிரை சின்ன குழந்தை குட்டி நாயெல்லாம் போட்டு பீப்பின்னு பிச்சு பிச்சு எடுத்துருச்சுக்க. பாவமாக இருந்துச்சு. சும்மா கொஞ்சமாக அது ஒன்றுமே இல்லை. அது எங்கே போய் இறப்பொறிக்கு தின்னுருக்கு, ஏதோ காற்றுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு உயிரும் எதுக்கு தான் இப்படி படித்து கடவுள் எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னுடைய மனசு பாவமாக தோணும் எதாக இருந்தாலும், ஐயோ அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி போகிறப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன். எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை. உலகத்தில் நான் இப்போ எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் பயங்கரமாக தப்பு பண்ணுற மாதிரியும் எதுவுமே கரெக்டாக இல்லாத மாதிரியும், அந்த பூனைக்குட்டியில் எதுக்கு வளர்த்திக்கிட்டு வேணும்ல, யூடியூப்பில் எதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசை வருத்தத்தை கொடுக்குது. எங்கள் பொண்ணு ஒதுங்கிட்டாங்க, பரவாயில்ல, நீ அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது. என்னால் முடியலையா, ரொம்ப முடியாமல் இருக்குதா, நவந்து போய் ட்ரெயினில் ஒன்று செத்துணும்னு நினச்சேன். இனிமேல் அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல, அவங்ககிட்ட ஃபோன் பேசுகிறதில்ல, எனக்கு காசும் அனுப்பிச்சி விட வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், கடவுள்கிட்டக்கார் எப்படியும் நான் பார்த்து பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் பேசுகிறேன்.